நான் பஞ்சை சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு விளைச்சலை பெருக்கும் விதை நேர்த்தி. விதையை எப்படி நேர்த்தி பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். விளைச்சலை பெருக்கும் விதை நேர்த்தி. ஏன் விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா, விதை நேர்த்தி பண்ணணும்னா தான் உங்களுக்கு ஒரே மாதிரி இது நம்ம காய்கறி விதை எந்த விதையாக இருந்தாலும் நல்லா ஒரே நல்லா முளைச்சி வரும். விதை நேர்த்தி பண்ணுறபோது நல்ல வேறு ஆழமாக போகும், வேறு எண்ணிக்கை அதிகமாகும், செடி வேகமாக வளரும், செடிக்கு எந்த நோய் வராது, அந்த கண் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறி செடி எதாக இருந்தாலுமே. இப்போ விதை நேர்த்திக்கு ஆங்கிலத்தில் நிறையா டிஏபி கரைச்சது விதை நேர்த்தி ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நிறையா முறையெல்லாம் சொல்லுவாங்க. இளநீரில் ஊற வச்சது ஒன்றலாம், அப்புறம் கோமிய கரைசல் 10 வருஷம் கரைசல் சொல்லுவாங்க. நாம் என்ன இது பண்ணுறோம்னா, எல்லாத்தோட நல்ல அருமையானது என்ன அப்படின்னா பஞ்சகவியம். பஞ்சகவியத்தில் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், இல்லை கால்நடைக்கு பயன்படுத்துகிறோம், மனுஷனுக்கும் பயன்படுத்துகிறோம். பஞ்சகவியத்தில் எப்படி விதை நேர்த்தி பண்ணலாம்? பஞ்சகவியத்தில் 3% கரைசல் எடுத்துக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி, அதுதான் 3% கரைசல். 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கலக்கி உங்கள் விதையெல்லாம் அதில் ஊற வச்சு, அப்புறம் கொஞ்சம் நிழல் உணர்த்தி அப்புறம் நீங்கள் விதைக்கலாம், ஊனலாம், அது மாதிரி பண்ணலாம். இதில் இப்போ என்ன அளவு அப்படின்னா, கடுமையான விதைகள்லாம் இருந்ததுன்னா, நெல்லுக்கு இல்லை அது மாதிரி மேலத்தோல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து விதைக்கலாம். ரொம்ப மீடியமான விதைகளாக இருந்ததுன்னா, இப்போ சுரக்காய், பொடலங்காய், இது மாதிரி பீக்கங்காய், இது மாதிரிலாம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அனுப்பலாம். ரொம்ப சன்னமான விதைகள், கத்திரி விதை இருக்குது, உங்களுக்கு தக்காளி விதை இருக்குது, இது மாதிரி ரொம்ப சன்னமாக இருக்கிற விதையெல்லாம் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டா மேலே தோல் உறிஞ்சி போயிடும். எள்ளுக்கையில் இருக்குது, இதெல்லாம் நிலச்சி எடுத்து ஒரு பாய்க்கு சாக்கு பரப்பி விட்டு, ஒரு கித்தனை பரப்பி விட்டு அதில் கொஞ்சம் நிழல் உணர்த்தி அப்புறம் எடுத்து அதை விதைக்கலாம். அது மாதிரி விதைச்சோம்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா, கோயம்புத்தூரில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. விலை மதிப்புக்கு அங்கே விதையை பற்றி அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, சீட்ஸ் பற்றி அது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதில் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க எல்லா முறையிலையும் பண்ணி பார்த்தாங்க. எல்லா முறையிலையுமே ஒரு 75-80 இப்படி தான் வருது முளைப்பு திறன் பெர்சன்டேஜ். நம்ம பஞ்சகவியத்தில் 95% முளைப்பு திறன் ஒரு 5% இதாகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வெளியே விதையெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க, யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விதை கத்திரிக்காயில் 20 ரகம், பொடலங்காயில் 30 ரகம், அப்புறம் இப்படி ஒவ்வொரு நிலையும் அந்த ரகம் இருக்குது, இந்த நிறையா போடுறாங்க. வாங்குகிற விதையில் என்ன ஆகுது அப்படின்னா, பாதிக்கு மேலே முளைக்கிறது இல்லை. நானும் நிறையா வாங்கி பார்த்தேன். என்ன காரணம்னா, பழைய விதையை கொடுத்துட்றாங்க. விதையை எல்லாம் கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி வச்சிடுறாங்க. பேக் பண்ணி வச்சுட்டா அந்த விதை ஒரு வருஷத்துக்கு தான் அந்த விதைக்கு முளைத்திறன் இருக்கும். நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் சொல்கிறேன், மற்ற பற்றியெல்லாம் சொல்ல. நாட்டு காய்கறியில் 1 வருஷத்து தான் இருக்கும். திரும்ப புதுசாக வாங்கி, அந்த வருஷம் மிஞ்சி போச்சுன்னா புதுசாக வாங்கி திரும்ப பேக் பண்ணி புதுசாக கொடுக்கணும், பழசு கொடுக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செலவு மிச்சம் பண்ணுறதுக்காக பாக்கெட் போட்டு அதே பாக்கெட் அப்படி திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ மருந்து வாங்கினோம்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு போடுறான். ஆங்கில மருந்துக்கலாம் தயார் பண்ண தேதி, அது வீரியம் குறைய முடிகிற தேதி, 1 வருஷம் 2 வருஷம் மருந்து பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மருந்து பயன்படுத்தணுங்கிறேன். பயன்படுத்தினா விஷமாகாது, அதனுடைய திறன் குறைஞ்சி போயிருங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை அது மாதிரி கொடுத்துருக்காங்க. விதைக்கிறோம் அதெல்லாம் எதுவும் போடலை, சும்மா மொட்டையாது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஹைப்ரிட் விதைக்கெல்லாம் அவன் டேட்டு கொடுக்குறான். நம்ம கிராமத்தில் விவசாயம் இவங்கெல்லாம் போட்டு வைக்கிறது, ஆர்கானிக் இதுக்கெல்லாம் இயற்கை சார்புக்கெல்லாம் அது வைக்கிறல. அதனால் இதில் போட்டு அதே பழைய விதையாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது முளைக்கும். இது பண்ணிங்கன்னா அது மாதிரி. அப்புறம் இது போடுறது என்னதுன்னா, உங்களுக்கு வேறு எண்ணிக்கை நிறையா வருது, வேறு நீளமாக இருக்குது. வேறு எண்ணிக்கை எண்ணிக்கை நிறையா நீளம் அதிகமாக வருது. திரும்ப நடுற போது மண்ணில் பரவி அது நல்லா போய் நல்லா சத்தை எடுத்து கொடுத்து செடி நல்லா வளரும், தண்டு ஆரோக்கியமாக இருக்கும், மேலே இலை நிறையா வரும், அதில் வரும். அதுக்கப்புறம் மேலே தண்ணியில் இலை கொள்ளலாம், பஞ்சகவியத்தை மேலே தெளிக்கலாம். பஞ்சகவியத்தை தெளித்தோம்னா எல்லா காய்கறி எல்லா பயிருமே நல்லா வரும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிற போது அந்த காய்கறியெல்லாம் ருசி அருமையாக இருக்குது. செல்ஃப் லைஃப் அதிக நாளைக்கு வச்சுருக்கலாம், உடனே வாடாது. கெமிக்கல் போட்டது மருந்து வச்சுலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் வாங்கணும்னா சாயங்காலம் வாடி போயிடுது. சினிமா நடிக்கு மேக்கப் போட்ட மாதிரி மேக்கப் போட்டால் பலன்னு இருக்குது. மேக்கப் கலத்துனா மூஞ்சியெல்லாம் சுருங்கி போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகைலாம் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்கப் இல்லாமல். அப்புறம் அது மாதிரி ஆயிடுது.
இது வந்து நம்ம மருந்து வந்து இயற்கையான ஆரோக்கியம். அதாவது கேரளாவில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களாம் ஆரோக்கியம் இருப்பாங்க. ஆதிவாசியில் மலைவாசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் இருப்பாங்க, இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. அது மாதிரி இது வந்து பஞ்சகவ்யம் பயன்படுத்தி நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணோம் அப்படின்னா காய்கறியெல்லாம் ஒரு 3 நாளைக்கு வாடாது, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அப்புறம் ருசி நல்லாயிருக்கும், அந்த ருசியே வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் பழங்கள் கொய்யா, மா, பப்பாளி எல்லா பழமே அக்ரி யூனிவர்சிட்டிலேயே நம்ம கோயம்புத்தூர்லேயே அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பழமே பஞ்சகவ்யத்தை உபயோகப்படுத்துகிற போது 15% 25% இனிப்பு சத்து அதிகமாகுறாங்க. டோட்டல் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாகுது. ஒரு பழம் வந்து 25% இனிப்பு அதிகமாச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்காத பழம் இன்றைக்கி அருமையாக இருக்கும், சைஸ் பெருசாக வருது. அப்புறம் சீக்கிரம் கிடாமல் இருக்குது, செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்குது. அதனால் வியாபாரி வாங்கி விற்கிறவன் 2 நாள் 3 நாள் வச்சிருந்து கூட விற்கலாம், 4 நாள் கூட வச்சிருந்து விற்கலாம், அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. இப்போ கெமிக்கல் போட்டது இது பண்ணுறதெல்லாம் என்னன்னா சீக்கிரம் இது பப்பாளி பழம் செய்கிறது கேட்டு போயிடுது. கொய்யாப்பழம் வாங்கினீங்கன்னா 1 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, 3 நாள் மேலே பார்த்தா ஒரு மாதிரி தோலை இதாகி உள்ளே கிடச்சிடும், உள்ளே ஒரு மாதிரி புளிப்பாயிருது, பெருமிட்டான மாதிரி சாப்பிட முடியாது, தூக்கித்தே எறியணும். அதனால் இதை பயன்படுத்தணும்னா அது நல்லாயிருக்கும். அதனால் இனிப்பு சக்தி, நல்ல சுவை, அதிக நாளைக்கு வச்சுருக்கிறது, இத்தனை நல்ல குணங்கள் இருக்கிறனால ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்தில் இந்த பஞ்சகவ்யம்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அதை வந்து இது பண்ணுற போது அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வாங்கி விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பேர். திரும்பி அந்த ஒரு இடம் வாங்கி பழகினவங்க திரும்ப வந்து அதே விரும்புவாங்க. வெளியே என்ன மக்கள்கிட்ட இப்போ ஒரு பொதுவான கருத்து இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், இயற்கையில் விளைஞ்ச காய்கறி மற்றெல்லாம் விலை எச்சா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம கெமிக்கல் போட்டு வியாபாரம்னா ஹோல்சேல் வியாபாரம் நம்ம வாங்குற போது இப்போ உங்களுக்கு வந்து பீக்கிங்க கிலோ 50 ரூபாய் விலை விற்றோன்னா நம்மகிட்ட 30 ரூபாய்க்கு வாங்குவேன். அப்போ கை மாற ஆளுக்கு 10% ரிஸ்க் போட்டோன்னா விலை ஏறிட்டே போயிடுது. நீங்கள் அதே இயற்கை விவசாயத்தில் தயார் பண்ணி வியாபாரி கொடுத்தீங்கன்னா கம்மியாக பாதி தான் கொடுப்பேன். நீங்களே விற்பனை பண்ணிங்கன்னா அவங்க 80 ரூபா அடிச்சுன்னா வெளியே 50 ரூபாய்க்கு மார்க்கெட் வைக்கிறேன், நீங்கள் 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம். உங்களுக்கு கட்டுப்படியாகும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகும். அதை விட்டுப்படி நீங்கள் போய் வெளியே 80 ரூபாய்க்கு மார்க்கெட் வைக்கணும்னா நம்ம டைரெக்டாக விற்றோம், நமக்கு அந்த காசு வந்துடும். நீங்கள் போய் நான் ஆர்கானிக் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எனக்கு 100 கொடு 120 கொடுக்கலாக்குன்னா அது மக்கள் வாங்க மாட்டாங்க. நம்ம ஹோல்சேல் விற்கிற ரேட்டை நம்ம நேரடியாக கொடுத்தோம்னா நமக்கு எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இதுங்க. அதை நிறைய பேர் பின்பற்றதில்லை. நிறைய விளம்பரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த ரேட்டு ஒத்து போகிற மாதிரி நாமளும் பயன்படணும், நாமளும் வாழணும், வாங்கி சாப்பிட்ற மக்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களும் வந்து நியாயமான விலைக்கு வாங்கணும். அந்த மனசில் கருத்தில் வச்சுக்கிட்டோம்னா வந்து எல்லோரும் சந்தோஷம் இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.